வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்க்க போறோம். ஒரே ஒரு வரிதான், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். மனுஷங்க நம்ம எல்லாருமே ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? அது என்னன்னா, உண்மையான சந்தோஷம், அந்த பேரின்பத்தை அடையறதுக்கு என்ன வழி? யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். 19ஆம் நூற்றாண்டுல வள்ளலார்னு ஒரு பெரிய தமிழ் ஞானி இருந்தார். அவரோட திருவருட்பாங்கிற புத்தகத்துல இந்த கேள்விக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்லிருக்காரு. இதுதான் அந்த வரி. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு. வாங்க, இதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல வள்ளல் அப்படிங்கிற வார்த்தை. வள்ளல்னா யாரு? தாராளமா மனசு கோணாம எல்லாத்தையும் கொடுக்கிறவர். இங்க அந்த வள்ளல்னு சொல்றது இறைவனைத்தான். சரி, இங்கதான் முக்கியமான விஷயமே வருது. வள்ளலார் சொல்ற அந்த தெய்வம், அந்த வள்ளல் எங்கேயோ வெளியில இல்லையா, நம்ம கண்ணுக்குள்ள, அந்த கண்மணிக்குள்ள இருக்கிற ஒளியில தான் இருக்காராம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பேரின்பத்தை அடையறதுக்கான வழி வெளியில எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளேயே நாம செய்ய வேண்டிய ஒரு பயணம். இப்போதான் இந்த கதையோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வர்றோம். இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க? அதை எழுதும் போது அவருக்கு வயசு வெறும் 9. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். ஜஸ்ட் 9 வயசுல இதை எழுதியிருக்காரு. நம்பவே முடியல இல்லையா? அதனாலதான் மக்கள் வள்ளலார வெறும் ஒரு கவிஞர்னு மட்டும் பார்க்கல, பிறக்கும்போதே ஞானத்தோட பிறந்த ஒரு பிறவி ஞானின்னு சொல்றாங்க. சரி, ஒரு 9 வயசு பையன் எழுதுன இந்த ஒரு வரிக்கும் அவரோட பெரிய படைப்புக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்வாங்க. அதாவது, ஒரு பானையில இருக்கிற மொத்த சோறும் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரே ஒரு சோறு எடுத்து நசுக்கி பார்த்தா போதும் இல்லையா? அந்த மாதிரிதான் வள்ளலார் எழுதின 6000 பாடல்கள் கொண்ட திருவருட்பாவோட மொத்த ஞானத்தையும் புரிஞ்சிக்க இந்த ஒரே ஒரு வரி போதும். இது ஒரு சாம்பிள் மாதிரி. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கலாம். வள்ளலார் வெறும் பாட்டு எழுதினதோட நிக்கல. அவரோட வாழ்க்கையே அவர் சொன்ன அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற தெய்வீக ஒளியோட பிரதிபலிப்பாதா இருந்துச்சு. அதனாலதான் அவர் அந்த ஒளியோட வடிவமாவே பாக்குறாங்க. அப்போ கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வள்ளலார் வெளிப்படுத்தின அந்த தெய்வீக ஒளி ஏதோ அவருக்கு மட்டும் சொந்தமானதில்ல, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. அதை கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. சரி, அந்த ஒளி நமக்குள்ள இருக்குன்னா அதை நாம எப்படி பாக்குறது, எப்படி உணர்றது? இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க விட்டு இந்த பகுதியை நான் முடிக்கிறேன்.